வணக்கங்க. நான் சமூக ஆர்வலர் நாகேஸ்வரன் பேசுகிறேன். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ரோடு சின்னக்கரை பகுதியில் உள்ள பார்க் கல்லூரியில் நடக்கும் முறைகேடுகளையும் மோசடியும் பற்றி இப்போ பேச போகிறேன். பார்க் கல்லூரி பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது. நிறையா மாணவர்களை தேர்வு எழுத விடலை. என்ன காரணம்னு கேட்டால் கல்லூரி கட்டணம் செலுத்தவில்லை அப்படின்றாங்க. அது நம்ம என்னென்னு அந்த பசங்கள்கிட்ட கேட்கும்போதுனா, திடீர்னு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, திடீர்னு அப்பா இறந்துடுறாரு, இல்லை அம்மா இறந்துடுறாங்க, திடீர்னு மாணவருக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இத்தகைய திடீர் மருத்துவ செலவின் காரணமாக அவங்க குடும்பம் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளான காரணத்தினால் அவரால் கல்வி கட்டணம் கட்ட முடியலை. அவங்க முழுமையாக கட்ட முடியாதுன்னு சொல்லலை. அவங்க கால அவகாசம் அந்த கல்லூரி நிர்வாகத்தில் கேட்கும்போது, கல்லூரி நிர்வாகத்தினர் அந்த பெற்றோரை தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி கல்லூரி முதல்வர் அவர்கள் மன உளைச்சலாகும் அளவுக்கு பெற்றோர்கள் எவ்வளோ அவங்கள கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க கல்லூரி முதல்வர் அவர்கள். இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு கல்லூரி கட்டணம் கட்டினா போலியான தேதியிட்டு போலியான காரணத்தை இட்டு ரசீது வழங்குகின்றனர். போலியான உதாரணத்துக்கு 14ஆம் தேதி போய் கல்வி கட்டணம் கட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா 18ஆம் தேதி போட்டு தர்றாங்க தேதி. டியூஷன் ஃபீஸ் கட்டுறாரு அவங்க டியூஷன் ஃபீஸ் தான் வசூல் பண்ணுறாங்க. அவங்க எப்படி வசூல் பண்ணுறாங்க? ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் ஒவ்வொரு பொய்யான காரணத்தை சொல்லி முறைகேடான ரசீதை கொடுக்குறாங்க. ஒரு மாணவருக்கு டியூஷன் ஃபீஸுன்னு போட்டு தராங்க, ஒரு மாணவருக்கு அதர்ஸ்ன்னு போட்டு தராங்க, ஒரு மாணவருக்கு உங்களுக்கு வசதி அனினிட்டியாக நம்ம போட்டு வசதி ஏற்படுத்தி தர்றதாக ரசீது தராங்க. அப்போ இத்தகைய போலியான ரசீதை இந்த பார்க் கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து வழங்கி வருகிறது. அதற்குண்டான ஆதாரமும் நம்மகிட்ட உள்ளது. மேலும் கல்வி சட்டம் 1992 படி கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்கிறது, ரசீது இல்லாமல் வசூல் செய்தால் அது சட்ட விரோத வசூல் தான் என்று ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு. நம்ம கெஜெட்லையும் ஏற்றிருக்காங்க, கல்வி சட்டமும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த சட்டத்துக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக வருமான வரித்துறை ஏமாற்றும் விதமாக கோடிக்கணக்கான ரூபாயை இந்த பார்க் கல்லூரி நிர்வாகம் மோசடி செஞ்சுருக்கு. எப்படி மோசடி செஞ்சுருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு அங்கே ஏதோ ஒரு பாடப்பிரிவு பேரை சொல்லி டியூஷன் ஃபீஸுன்னு 17,700 வாங்குறாங்க. ஒட்டுமொத்த சப்ஜெக்ட்டுக்கு சேர்த்து டியூஷன் ஃபீஸுன்னு சொல்லி பார்க் கல்லூரி நிர்வாகம் 17,700 பணம் வாங்குறாங்க. அப்போ அதுக்கே ரசீது இவங்க முறையாக தர்றதில்ல, போலியான ரசீதை போட்டு தர்றாங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு காரணத்தை சொல்லி ரசீது தர்றாங்க. அந்த ஆதாரம் நம்மகிட்ட உள்ளது. ரெண்டாவது, அங்கே 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கட்டாயமாக சாஃப்ட் ஸ்கில் என்ற பேரில் எந்த ரசீதும் தராமல் சட்டவிரோதமாக திட்டமிட்டு மோசடி செய்யும் விதமாக கல்லூரி நிர்வாகம் ஒரு மாணவருக்கு தலா 1,500 சட்டவிரோதமாக 1,500 வீதம் சட்டவிரோதமாக வசூல் பண்ணுறாங்க. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த 1,500 வசூல் பண்ணுறாங்க. ஒரு மாணவருக்கு 1,500 என்றால் 600 மாணவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு மாணவருக்கு 3,000, வருஷத்துக்கு 3,000. அப்போ 600 × 3,000 36 லட்சம். எனக்கு தெரிஞ்ச 6 வருடத்துக்கு மேலாக இந்த கல்லூரி நிர்வாகம் மோசடியாக இந்த தொகையை வசூல் பண்ணிட்டு வருது. மாணவர்களை கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணி வருது. அப்போ கிட்டத்தட்ட 6 வருஷத்தில் 1,80,00,000 ரூபா, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அளவுக்கு அரசாங்கத்தை ஏமாற்றி மோசடியாக இந்த பார்க் கல்லூரி நிர்வாகம் போலியாக எந்த ரசீதும் தராமல் மோசடியில் மாணவர்கள்ட்ட ஏமாற்றி பணத்தை வசூல் செய்கிறது இந்த பார்க் கல்லூரி நிர்வாகம். 2 காண்டினேஷன் ஃபீஸ் என்று தலா ஒரு சில மாணவர்களிடம், பல மாணவர்களிடம் 6 மாதத்துக்கு ஒரு முறை எந்த ஒரு ரசீதும் தராமல் தலா 3,000 வசூல் பண்ணுறாங்க. இதுலேயும் பல லட்சங்கள் மோசடி. கல்வி சட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் எதுக்கு வேணாலும் பணம் வாங்குங்க. அப்போ நீங்கள் வாங்குறது நியாயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ரசீது கொடுக்கணுமா வேணாமா? ரசீது தர முடியாது என்று என்னிடமே கூறினார். அதுக்குண்டான முழு வீடியோ ஆதாரமும் நம்மகிட்ட இருக்குது. இவங்க போலியாக இவங்க போட்டு கொடுத்த ரசீது பூராமே நம்மகிட்ட இருக்குது. ரசீது தர முடியாதுன்ற வீடியோ இருக்குது, ஃபுல் ஃபுட்டேஜ் நம்மகிட்ட. அதுக்குண்டான முழு ஆதாரத்தோடு தான் இப்போ பேசுகிறோம். அந்த ஆதாரத்தை கீழே லிங்க்கில் நான் போட்டு வரேன். ரெண்டாவது, இப்போ நான் புகார் அளிச்சிருக்கேன்னா என் பையனை பரிசு எழுத விடுறதில்ல. புகார் அளிச்சு இப்போ நான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஏற்கனவே புகார் அளிச்சிருக்கோம். அந்த முதல்வர் மேலே தரக்குறைவாக பேசுகிறாங்க. கல்வி கட்டணத்துக்கு கால அவகாசம் கேட்டதுக்கு தரக்குறைவாக பேசுனாங்கன்னா இதுவரையும் அவங்க விசாரணைக்கு ஆஜராகலை. ரெண்டாவது, சரி என் நண்பர்கள் மூலமாக மீண்டும் பணம் ரெடி பண்ணி என் பையன்கிட்ட பரீட்சை கட்டணத்தை கொடுத்து விட்டோம், கல்லூரி கட்டணத்தை கொடுத்து விட்டோம், 22,000 கொடுத்து விட்டோம். என் பையனை மிரட்டி இந்த பரிசு எழுதாமல் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இது என் பையனை மட்டும் இல்லை, பல மாணவர்களை இதே மாதிரி செஞ்சுருக்காங்க. அவங்க வாழ்க்கையே இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. பல மாணவர்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே பெற்றோர்களை தரக்குறைவாக பேசும் சூழல் அந்த கல்லூரியில் இருக்குது, பார்க் கல்லூரியில் இருக்குது.
இது சம்மந்தமாக நம்ம பல இடங்களில் புகார் அளிச்சிருக்கோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் அளித்து அது விசாரணையில் இருக்குது. பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு புகார் அளிச்சிருக்கோம், அது விசாரணையில் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட போர்ட் ஆஃப் டைரக்டர்கிட்ட அனுப்பிச்சிருக்கோம். நம்ம கல்வித்துறை இயக்குனருக்கு அனுப்பிச்சிருக்கோம், அவர் அந்த மனுவும் கொடுத்துருக்கோம், விசாரணை இருக்குது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த கல்லூரி நிர்வாகம் கோடிக்கணக்கில் மோசடி செஞ்சுருக்கின்ற ஒரு ஆதாரம் நம்மகிட்ட உள்ளது. இந்த ஆதாரத்தை நான் ரசீது தட்டி கேட்ட வாசி இன்றைக்கி என் பையனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. என் பையனை தேர்வு எழுதுவதற்கு இந்த கல்லூரி நிர்வாகம் மறுத்து விட்டது. இது சம்பந்தமாகவும் புகார் அளிச்சிருக்கோம், இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுக்கு தமிழக அரசு தலையிட்டு பல மாணவர்களின் வாழ்க்கை பிரச்சனை, இது சாதாரண பிரச்சனை இல்லை, பல மாணவர்கள் வாழ்க்கை பிரச்சனை கேள்விக்குறியாக இருக்குது. சட்டவிரோத மோசடியான வசூலில் ஈடுபட்டு அரசாங்கத்தையும் வருமான வரித்துறையும் அரசாங்கத்துக்கு இழப்பீடு செஞ்சுருக்கு. கோடிக்கணக்கில் இழப்பீடு இதனால். ஏன்னா அவ்வளோ கோடிக்கணக்கில் வசூல் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது. ஆகவே தமிழக அரசு தலையிட்டு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து மாணவர்களின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு ஏன்னா இன்றைக்கி படிப்பு இல்லைண்டா மாணவர்கள் வாழ்க்கை திசை மாறி போயிடும். இன்றைக்கி தீர்மானிக்கிறதே கல்லூரி தான். அவன் நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதான்னு தீர்மானிக்கிறதே இன்றைக்கி படிப்பு தான். படிப்பு கெட்டு போச்சுன்னா மாணவர் வாழ்க்கை திசை மாறி போகும். இதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்து, மோசடி வழக்கு பதிவு செய்து, அந்த பெற்றோர்களை அவமரியாதை பேசும் முதல்வர் மீது நடவடிக்கை எடுத்து அனைத்து மாணவர்களும் சிறப்பாக படிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் நிறைய பெற்றோர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஆர்வலர் நாகேஸ்வரன். இது சம்பந்தமாக அனைத்து ஆதாரங்களையும் இந்த வீடியோ கீழே நான் போட்டுவிடுறேன். நன்றி, வணக்கம்.